வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 11. இந்த எபிசோடோட டைட்டில் சலங்கை சத்தம் கருப்பின் இருப்பு. ஐயா தலைவர் கோட்டையில் இருக்க கல் மேலே படுத்திருக்காரு, எழுப்புனா எதுவும் அசைவே இல்லைன்னு அவன் போய் சந்திரன் கிட்ட சொல்ல, யாரு நம்ம செல்வமானு கேட்டாரு அவரு. ஆமா ஐயா அப்படின்னதும், நீ நட நான் வரேன் அப்படின்னாரு அவரு. அவர் உடனே அவரோட மச்சினனான வாழ பங்காளியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் கூப்பிட்டு வா நீயும்னு சொல்லிட்டு நடந்தார். அங்கே அவங்க போகிறதுக்குள்ள கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. என்னய்யா என்னாச்சு? ஐயா இதயம் துடிக்குது ஆனால் அசைவில்லை அப்படின்னாங்க. நல்ல வேளை பல்ஸ் இருக்குல்ல, தூக்க ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னாரு சந்திரன். காரை எடுப்பான்னு ஜெயச்சந்திரனை கூப்பிட்டாரு. அதுக்குள்ள அங்கே வந்த ருத்ரன் எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, இதயம் துடிக்குது, பயந்துக்காத, ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறோன்னு சொல்லும்போது அவனும் அவரை பிடிச்சிட்டு வண்டியில் உட்காந்தான். சந்திரனும் ஜெயச்சந்திரனும் ருத்ரனையும் கூட அழைச்சிட்டு காரை எடுத்தாங்க. ருத்ரனுக்கு துக்கமும் கோவமும் ஒரு சேர வந்துச்சு. அவன் அவரை தோளில் சாய்ச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா. ஆமாம், அவர் நல்ல மனுஷன், ஆனால் அவரை யார் இந்த மாதிரி அடிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு சந்திரன். உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பேரும். அதெல்லாம் இப்போ பேச வேணாம், முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னா ருத்ரன். ஆஸ்பத்திரி திறந்துருக்குமான்னு கேட்டான் இவன். பயப்படாத, நம்ம காட்டாஸ்பத்திரி 24 மணி நேரமும் திறந்துருக்கும்னாங்க. இங்கே சிவாவை தாத்தா எழுப்பினாரு. சிவா எந்திரிப்பா அப்படின்னாரு. என்ன தாத்தா அப்படின்னா அவன். சட்டையை போடு, நாம உடனே போகணும் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னவன் தன்னோட பைக்கை எடுத்தான். வெரசா போ அப்படின்னாரு அவரு. எங்க தாத்தா அப்படின்னு கேட்டான். டவுனுக்குன்னாரு. இந்நேரத்துலையா? என்ன தாத்தா, யாருக்காவது உடம்பு சரியில்லையான்னு கேட்டான். இல்லப்பா, ருத்ரனோட அப்பாவை யாரோ அடிச்சிருக்காங்க, மயக்கமா இருந்திருக்காரு, டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னாரு தாத்தா. ஐயோ என்ன கொடுமை இது, பாவம் இப்ப எப்படி இருக்காரு? அதான் அவன் நான் வரவே மாட்டேன்னு சொல்லுவான்னா இவன். இப்பதான் போயிட்டு இருக்காங்க, நாம போறதுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னாரு தாத்தா. எனக்கு கூட ராத்திரி ஏதோ நடந்திருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா அவன். ஏன் என்கிட்ட சொல்லல, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு தாத்தா. நான் சொல்றேன் தாத்தா, ஆனா ஏதோ பெருசா நடந்துட்டு இருக்கு, அது மட்டும் தெரியுது அப்படின்னா அவன். ஒன்றும் இல்லை, சிலருக்கு இந்த கோயிலை பெருசா கட்டணும், அதுக்கு இடைஞ்சலா இருக்கவங்களுக்கு இது மாதிரி நடக்குது போலன்னாரு தாத்தா. இவர் பாட்டுக்கு ஏதோ ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அங்க ஏதோ சந்திரமுகி கதையாட்டமா நடந்துட்டு இருக்குன்னு நமக்கே தெரியுதே. ஏன் இந்த தாத்தாவுக்கு தெரியல? சரி, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். தாத்தா அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, இன்னும் இது மாதிரி சொல்றவங்களுக்கும் ஏதோ நடக்க வாய்ப்பு இருக்கு. 2, அவங்களுக்கு இந்த கோயில் கட்டணும்னு எண்ணம் மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டான் சிவா. பேசிக்கிட்டே அவங்க கோட்டையை கடந்து போனாங்க. ஊர் மொத்தமும் அங்கதான் இருந்தது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்னா பேசிட்டு இருந்தாங்க. போலீஸ் அங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த விஷயத்துல தலையிடணுங்கிற எண்ணம் இருக்குது மாதிரி தெரியல. தாத்தா இங்க தானே அவரை அடிச்சாங்க அப்படின்னு கேட்டான் சிவா. உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு அவரு. நான் பார்த்த வரைக்கும் இந்த கோட்டைக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு, அது கண்டிப்பா நல்லதா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அச்சு அசலா பார்த்த மாதிரி கெஸ் பண்ணா சிவா. எல்லாரும் இந்நேரம் சாமி குத்தோன்னு பேச ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஏன்னா கெடு வச்சு 2 நாள் தானே ஆச்சு அப்படின்னாரு தாத்தா. தாத்தா அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டான் அவன். கண்டிப்பா இல்லை, நான் சாமியை மட்டும்தான் நம்புவேன், இந்த மாதிரி கதையெல்லாம் நம்புறது இல்லைன்னாரு அவரு. சரி, அவரு முழிச்ச பின்னாடி தான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னா சிவா. தாத்தா அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன். எனக்கு ஒன்று புரியுது, யாருக்கோ கட்டாயமா இந்த கோயிலை கட்டணும், ஆனா எதுக்கு அப்படின்னு கேட்டான் சிவா. கட்டணுமோ இடிக்கணுமோ, மற்றவங்க உயிர் எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தாத்தா சொன்னதும் அவனுக்கு அந்த வார்த்தையில ஏதோ அர்த்தம் புரிஞ்சுது. தாத்தா அவங்க கட்டடத்துக்கு ஆசைப்படலை, இடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. புதுசா கட்டணும்னா பழசை இடிச்சுக்கலாம், அப்போ யாருக்கோ பழைய கோயிலை ஏதோ ஒரு காரணத்துக்காக இடிக்கணும் அப்படின்னா சிவா. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட கிடாக்கள் அந்த பைக்கை கடந்துச்சு. அங்க ஒரு விதமான வித்தியாசமான உணர்வை அவன் உணர்ந்தான். நீ சொல்றது எனக்கும் சரிதான்னு தோணுது, நாம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு தாத்தா. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அடுத்த நோக்கம் கோடங்கி கதிரேசன் தான். அது மட்டும் நடந்தா நம்ம அவங்க பக்கத்துல தான் இருக்கோம் அப்படின்னா சிவா. என்னப்பா தம்பி, நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போலயே அப்படின்னாரு தாத்தா. தாத்தா இப்போதைக்கு ருத்ரனுக்கோ மாமாவுக்கோ இது பத்தி சொல்ல வேணான்னு அவன் சொல்லி வச்சான். அவங்க பேசி முடிக்கவும் காட்டாஸ்பத்திரி வரவும் சரியா இருந்தது. ருத்ரன் துக்கம் கலங்கின கண்ணோட உட்காந்துருந்தான். தாத்தாவை பார்த்ததும் கண்ணீர் மல்க, இதுக்கு தான் தாத்தா நான் இங்க வரலன்னு சொன்னேன், சிவா தான் கட்டாயப்படுத்தி வர வச்சான், எனக்கு அந்த சாமியை நினைச்சாலே அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சிவா கேட்க,
இப்போதைக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய டாக்டர் 10 மணிக்கு வந்த பின்னாடி தான் மற்றது என்னன்னு தெரியுமா மாமா அப்படின்னு சந்திரன் சொன்னார். உனக்கு இதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு தாத்தா கேட்க, இல்லை மாமா, ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. கோயில் கெடுவில் இருக்கும்போது அதுவும் கோட்டை நிலக்கல்லு கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ கருப்பனுக்கு பிடிக்காத விஷயத்தினால நடந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுன்னு அவர் சொன்னார். இதை கேட்டது சிவா முகமும் ருத்ரனோட முகமும் மாறுறதை பார்த்த தாத்தா, சரி விடுங்க, அவர் எழுந்தா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட போகுது அப்படின்னாரு. இதை கேட்ட சிவாவுக்கு வேற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவரை தாக்கினவங்க அவரை கொலை செய்யத்தான் தாக்கி இருப்பாங்க. அவங்க திருப்பி எப்படியாவது ட்ரை பண்ணலாம். அதனால எக்காரணம் வச்சோ அவரை மற்றவங்க நெருங்காத மாதிரி பார்த்துக்கணும். அதே நேரம் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். பாவ ருத்ரன் இதை அவன்கிட்ட விளக்கமா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டான் சிவா. தாத்தா, மாமாவையும் வர சொல்லுங்க அப்படின்னா ருத்ரன். வந்துட்டே இருக்காருன்னு பதில் வந்துச்சு. பெரிய டாக்டர் வந்தாரு. அவர் ஐசியூக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு வெளியில வந்தாரு டாக்டர். வந்தவர் குழம்புன முகத்தோட இருந்தாரு. அதுக்குள்ள அங்க ஊர்ல இருந்த 3/4 பேரு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இதுல போலீஸும் வேற. சிவா நிஜமாவே ஆச்சரியமாயிட்டான். அவங்க அவர் மேல வச்சிருந்த பாசம் அவனை இன்னும் மரியாதையை கூட்டிச்சு அவர் மேல. ருத்ரன் டாக்டர் கிட்ட ஓடுனான். அதுக்குள்ள அந்த சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சார், ஐயா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவர் ஆயுதத்தால பின் தலையில அடிச்சிருக்காங்க. அதனால அவர் கோமால இருக்காரு. அவர் எப்போ எழுந்திருப்பாருன்னு சொல்றது சிரமம், ஆனா கண்டிப்பா குணமாகும் அப்படின்னாரு டாக்டர். ஐயோன்னா அழ ஆரம்பிச்சான் ருத்ரன். சிவாவும் தாத்தாவும் அவனை பிடிச்சாங்க. ஒன்னும் ஆகாது, அவர் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காரு. அந்த கருப்பை பார்த்துக்குவான்னு தாத்தா சொன்னதும் போதும். தாத்தா கருப்பன் பார்த்தாரு, எங்க அம்மா செத்ததையும் பார்த்தாரு, இப்ப எங்க அப்பா இப்படி இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு ருத்ரன் கோவமா கேட்டான். ருத்ரா, மனுஷன் பண்ற எல்லாத்தையும் கடவுள் கணக்குல சேர்க்க முடியாது, கடவுளால தடுக்கவும் முடியாதுன்னு சிவா சொல்லவும், அப்புறம் என்ன கடவுள் அப்படின்னு வெறுப்பா கேட்டான் ருத்ரன். இப்போதைக்கு இது பத்தி பேச வேணான்னு தாத்தா சொன்னதும், சரி தாத்தா, மாமா நீங்களும் பார்வதியும் இங்கே இருங்க, நானும் சிவாவும் டாக்டர் கிட்ட மற்ற விவரங்களை பேசிட்டு வரோம், தாத்தா நீங்களும் வாங்கன்னு சொன்னதும் 3 பேரும் நடந்தாங்க. அங்க டாக்டர் கிட்ட அந்த ஆய்வாளர் தனியா ரொம்ப கவனமா யாருக்கும் கேட்காத குரல்ல பேசிட்டு இருந்தாரு. அவங்க பக்கத்துல போனது தெரிஞ்சதும், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்டாரு. இல்ல சார், அவரை அடிக்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, இங்க என்ன ஆகும்னு தெரியாதவங்க செஞ்ச வேலை இது அப்படின்னா ருத்ரன். அவன் அழுத்தமா சொன்னாலும் அப்ப அடிச்சவன் மனுஷனா கூட இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாரு அவரு. நாங்க அப்படி சொல்லலையே, நீங்க விசாரிங்க அப்படின்னா ருத்ரன். விசாரிக்கிறோம் தம்பி, ஆனா நீங்க யாரு அப்படின்னு சிவாவை பார்த்து கேட்டாரு. அவன் என் ஃப்ரெண்டுன்னு பதில் சொன்னா ருத்ரன். ஓஹோ, சரி பார்க்கலாம், வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினாரு. அங்க கோடங்கி கதிரேசனுக்கு இதை கேள்விப்பட்டதும் அல்லு விட்டுருச்சு. நடுங்கி போயிட்டான். உடனே தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா போனான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு யாரும் இல்லாத சாலை கிட்ட வந்தான். அது ஒரு சின்ன காடு இருக்க ரோடு. இதே ரோட்ல தான் ருத்ரனும் அவன் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. சடார்னு ஒரு சின்ன பன்னி குறுக்க விருட்டுன்னு ஓடுனதும் சரியா அவன் முன்னாடி டமால்னு சத்தத்தோட ஒரு மரம் ஒடிஞ்சு விழுந்துச்சு. அதிர்ச்சியில கீழே விழுந்தான் கோடங்கி. ஆசுவாசப்படுத்திட்டு வண்டியை தூக்கி நிறுத்திட்டு உட்காந்தான். ஒருவேளை அந்த பன்னிக்குட்டி குறுக்க வரலன்னா கண்டிப்பா அந்த மரம் அவன் மேல விழுந்து அவன் உயிரே போயிருக்கும். நினைச்சு பார்க்கும்போதே அவனுக்கு படபடத்துச்சு, வேர்த்துச்சு. தோல்ல இருந்த துண்டை எடுத்து தொடச்சுக்கிட்டு யோசிச்சான். இதை வெளியில சொன்னா தெய்வ குத்தம்னோ இல்ல அவனோட விரதத்தை பத்தியோ சந்தேகம் வரும். அதனால இதை மறைக்கிறதுன்னு முடிவெடுத்துக்கிட்டு வண்டியை கிளப்பினான். அங்க மறைஞ்சிருந்த 2 பேரும் தங்களோட முதலாளிகள் கிட்ட என்ன சொல்றதுன்னு பயந்து, டேய் பின்னாடியே போய் அவனை போற்றுவோமா, சே அந்த பன்னிக்குட்டி வந்து அவனை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தன். அவனை கொலை பண்ண மாதிரி தெரியக்கூடாதுன்னு தான் இந்த யோசனையே பண்ணோம், இல்லாட்டி அவன் தூங்கும் போது கல்லை போட்டிருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டான் இன்னொருத்தன். சொல்லிட்டு இருக்கும் போதே சட சடன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த பன்னிக்குட்டி அவங்க பார்வையில ஓடிச்சு. அவங்க எந்திரிக்கும் போது டமார்னு ஒரு மரம் அவங்க மேல விழுந்து அமுக்கிச்சு. அது ஒரு ரொம்ப பெரிய மரம். அவங்களால அதை நகர்த்த கூட முடியல. அங்க குதிரையோட சலங்கை சத்தம் மெதுவா கேட்க அவங்களும் மெதுவா தங்களோட மூச்சை விட்டுட்டு இருந்தாங்க. சத்தம் அடங்கி நிசப்தமாச்சு. அவங்களும் அடங்கி போனாங்க. கோட்டையை திரும்பவும் தன்னோட குதிரை மேலே ஏறினான். இந்த தடவை தெளிவா கேட்டுக்கிட்டு பெரியண்ணன் கிட்ட பிரியாவடி வாங்கிட்டு கண்ணீர் மல்கி நின்று அவகிட்ட ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பினான். அந்த வழி ஒரு மலைப்பாதை முழுக்க மூலிகைகளும் மூங்கில் மரங்களுமா நிறைஞ்சிருந்தது. அந்த ரம்யமான வாசனை எப்பேற்பட்ட களைப்பையும் போக்குறதா இருந்தது. கொஞ்ச தூரத்துல வைகை நதி வந்தது. பெருவெள்ளம் இல்லாம நிதானமா போன வைகை அவனோட எண்ணத்தை ஒட்டி இருந்தது.
கொஞ்ச தூரத்தில் கிட்டத்தட்ட அவன் கண்டமனூர் வந்திருந்தான். இதுக்கு மேலே குதிரையில் போனாலும் நல்லா இருக்காது, பகலில் போனாலும் நல்லா இருக்காது. அதனால சாயந்தரம் ஆகிற வரைக்கும் அங்கே காத்திருந்தான். குதிரைக்கு தேவையான உத்தரவுகளை எல்லாம் சமிக்கையாக கொடுத்துட்டு அரண்மனைக்கு கிளம்ப ரெடியானான். உடம்பு முழுக்க மறைச்சிக்கிற மாதிரி கருப்பு கலர் அங்கியை போட்டுக்கிட்டான். தன் தலையில இருந்த கொண்டையை இறுக்கி கட்டிக்கிட்டான். காலில் இருந்த கழலை கழட்டிட்டு கையில குருவாடை மட்டும் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சான். இருட்டில் இருந்தா அவன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே சிரமம். காட்டை விட்டு இறங்கி நடந்தான். ஊர் அடங்கி ரொம்ப அமைதியா இருந்தது. அரண்மனைக்கு பின்னாடி பக்கம் போனான். ஏறுறதுக்கு வாட்டமா ஒரு மரம் கிடைச்சதும் ஏறி அரண்மனைக்குள்ள குதிச்சான். அங்க இருட்டில் தேடி தேடி அலைஞ்சு யார் கண்ணிலையும் படாம ஒவ்வொரு ரூமா தேடினான். அவனுக்கும் தான் தேடி வந்த ஆள் யாருன்னு தெரியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அங்க ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நோட்டம் விட்டான். யாராவது பேசிட்டு இருந்தா கூட அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. அதனால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிவசிவா இது என்ன சூழல்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான். சர்ச்சையில் அங்கே 2 பேர் அவசரமாக ஒரு ரூமை பார்த்து போனாங்க. அவனும் அந்த ரூமை பார்த்து மெல்ல மெல்ல போனான். திரைமறைவில் இருந்துக்கிட்டே அந்த ரூமை கண்காணிச்சான். அவன் இருந்த இடத்துல இருந்து பார்த்தா அங்கே ஒரு சிம்மாசனத்தில் ரொம்ப கொடூரமாக ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்தது. அதை பார்த்ததும் அவன் புரிஞ்சுக்கிட்டான், அதுதான் கார்கோடன் அப்படின்னு. அங்கே கார்கோடன் என்ன செய்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு வந்தவன் கிட்ட கேட்டான். அப்போதான் அவனை கவனிச்சான் இவன். முறுக்கின மீசை, கருன்னு உருவம், எந்திரிச்சு நடந்தா மலை மாதிரி இருக்க உடம்பு. எப்படி 50 வயசு இருக்கும், ஆனா முறுக்கின தோள்கள். இப்பவும் அவன் கூட நேருக்கு நேர் சண்டை போட நினைக்கிறவங்க இருக்கவே முடியாது. கன கொடூரமான கண்ணுங்க. யாரும் அதை ஏறெடுத்து பார்க்க பயப்படுவாங்க. ஐயா, மதுரை மன்னர் கொடுத்த உத்தரவு என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வர்றதா தகவல். நீங்க மதுரையில இருந்து வந்து பல மாசம் ஆனதுனால உங்களை பார்த்துட்டு வர யாரையும் அனுப்பியிருந்தாருன்னு தகவல் அப்படின்னா ஒருத்தன். இன்னும் என்ன சொல்லு அப்படின்னு கட்டளை வந்துச்சு. அங்கே திருவேங்கடத்துல இருந்து 2 ஊரை கூட்டிட்டு வர சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க நாளைக்கோ இல்லை நாளைய மறுநாளோ கிளம்ப போகிறதா தகவல் அப்படின்னா அவன். இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தில் இருந்த கோரமான சிரிப்பை பார்த்த கோட்டையனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நோக்கம் சரியானதாக இருக்க மாதிரி தெரியலையே. சரி, இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.